ஹலோ மை டியர் நர்மீன் பாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்வயம் கோர்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 மாடியூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி இதில் கூடிய ஃபஸ்ட்டு மாடியூல் பார்க்கலாம். ஓவர் வியூ ஆஃப் லேர்னிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கற்றலும் கற்பித்தலும் பற்றிய மேலோட்ட பார்வை. ஒவ்வொரு மாடியூல்ஸ் கீழேயுமே நிறைய யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மாடியூலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட்டை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். An overview of learning, instruction and instructional methods, கற்றல், கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் முறைகள் பற்றிய ஒரு மேலோட்ட பார்வை. இந்த யூனிட்டில் இன்ட்ரடக்ஷன், ஓவர்வியூ ஆஃப் லேர்னிங், பேசிக் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், சப் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், வேரியபிள்ஸ் அஃபெக்டிங் லேர்னிங், ஓவர்வியூ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், கன்க்ளூஷன் இதை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ லேர்னிங் இஸ் ஏ லைஃப் லாங் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுதே அந்த நொடியிலேருந்து கடைசி வரைக்குமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே தான் இருப்போம். லேர்னிங் பொறுத்தளவுக்கு ஹியூமன்ஸ் மட்டுமே கிடையாது, அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் இதுங்கெல்லாம் கூட நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கற்றல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ப்ராசஸ். இதில் ஒரு ப்ராவப் கூட சொல்லியிருப்பாங்க, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்துட்டு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம அதை பற்றின டாபிக் பற்றின நிறைய ரிலேட்டடாக நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? அது மூலிமா நமக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ், லேர்னிங், நாலேஜ் நிறைய நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டீச்சிங் மெத்தட்ஸுமே லேர்னிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஓவர்வியூ ஆஃப் லேர்னிங், கற்றலின் மேலோட்ட பார்வை. இதில் லேர்னிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. கற்றல் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிஹேவியரில் அது ஒரு பெர்மனன்ட் சேஞ்சாக இருக்கும். மேலக்க டெஃபினேஷன்லேருந்து நமக்கு 3 ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோன்னா அது படிக்க தெரியாது. ஏன்னா அது பேசிக் அது கற்றுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அதனால் ஒரு சென்டென்ஸை படிக்க முடியும். அண்ட் தென் லேர்ன் பண்ண விஷயத்த கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அது சேஞ்ச் இன் பிஹேவியராக இருக்கும். அண்ட் இட் வில் பி பெர்மனன்ட். இதுதான் இந்த 3 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், learning is a change in behavior. Second, this change occurs due to practice or experience. Third, the change must be relatively permanent. நெக்ஸ்ட் ஹெட்டிங், பேசிக் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், கற்றலின் அடிப்படை செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதே தான் சேம். ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்ம நிறையா விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறோம். லேர்ன் பண்ணுறது மூலிமா நமக்கு பெர்மனன்ட் சேஞ்சிங் பிஹேவியரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங், சப் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், கற்றலின் துணை செயல்முறைகள். ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்கில் மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அக்வைசிஷன், ஆர்கனைசேஷன், ரிட்டன்ஷன், ரீகால் அண்ட் அப்ளிகேஷன். எக்ஸாமில் வந்துட்டு இதில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம எஸ்கே ஸ்வயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மை டியர் நண்பி நண்பாஸ்.